தெய்வம் ஆடணும் ப்ரோ. இந்த சாமி வந்து ஆடுவாங்களே அந்த மாதிரி ஆடணும், புரியுதா இல்லையா? அதுதான் அவங்க தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. இங்கிலீஷ் அந்த அடி ப்ரோ, ஒத்துக்கிறேன் ப்ரோ. ரெஸ்ட்டும் போறதுல கூட உங்களுக்கு வராது ப்ரோ. கேமரா என்ன பாத்தியா ஆஸ்திரேலியாக்கார அடினா அது எந்த சட்டை போட்டோம் உனக்கு தெரியும். அவனை தேடிட்டு இருக்கேன். பாத்தியா இந்தியாக்கார அடி, இந்தியாக்கார அடி பாத்தீங்கன்னா உருவில் பட்டேல் அடி. உருவில் பட்டேல் அடிக்க ஆரம்பிச்சுன்னா பாயிண்ட்ஸ் லெவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க ரெண்டு பேரும். ஆனா லாஸ்ட்ல பிபி மாட்டுதான் இல்ல போடாம எப்படா சங்கீத நேரங்கள் அந்த ஒரு லைன் போய் 6 போவோமா போக மாட்டான். லாஸ்ட்ல 6-4 அடிச்சு முடிச்சு சிஎஸ்கே எப்படி நம்ம ஸ்பெஷல்லே வச்சு டப்புனு தூக்கி கொடுப்பாங்களா அதே மாதிரி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். பிசிசி நேத்தா ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி ரெவன்யூ வந்து லாஸ் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி ஐபிஎல்ல வந்து எங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து இப்போ வரல. டியர் ஜெய்ஷா டோன்ட் வரி, அந்த கவலை இனிமேல் வேணாம். நாங்க எழுந்த ஐபிஎல் எழுதும், புரியுதா இல்லையா? எங்க காலம் பிறந்துச்சு. ஐபிஎல் சிஎஸ்கே ஜெயிச்சுட்டு வருது, நீங்களே கவலைப்படாதீங்க. ஐபிஎல் ரெவன்யூ நாங்க தரோம், புரியுதா இல்லையா? இவங்கெல்லாம் யாரு ப்ரோ சும்மா அப்படி இப்படி பேசிப்பாங்க, செயல்ல காட்டணும். முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? எழுந்து வர்றமா இல்லையா? ஆனா உள்ள போறோம் இல்ல, எச்ச முழுகிறியா இல்லையா? டிவில பாத்துக்கு நிப்பேன், என்னடா இவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்கன்னு. அந்த கதை தான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் இப்போ சொல்ற மாதிரி எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. ஒரு நியூ டீம், யங் டீம், பவுலர்ஸ் விமர்சிச்சோம், பவுலர்ஸ் ப்ரூவ் பண்ணாங்க. பேட்டர்ஸ் விமர்சிச்சோம், பேட்டர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இன்னமும் சில விஷயங்கள்லாம் மாத்துவாங்க. ஃபினிஷிங் ரோல் எல்லாமே அவங்க ஒரு டீமை கொண்டு வராங்க. டெஃபினட்டா சூப்பர் டீம். ருத்ராஜ் நல்லா பண்றாரு, பாத்துக்கலாம். ஓகேங்களா? மேல வரும் வந்தா ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஆனா ஏன் ஆட்ட தாங்காது. நாங்க பிளே ஆஃப் பண்ணிட்டா சொல்றேன். இப்போ ஓப்பனா சொல்றேன், தோத்து வெயிட்டிங்க பிளே போங்க பாக்குறவங்க சொல்றேன். ஏன் ஆட்ட தாங்காது சேப்பாக்கல. நாங்க பிளே ஆஃப் பண்ணிட்டு தெய்வம் ஆடணும் ப்ரோ. இந்த சாமி வந்து ஆடுவாங்களே அந்த மாதிரி ஆடணும், புரியுதா இல்லையா? அதுதான் அவங்க தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. இங்கிலீஷ் அந்த அடி ப்ரோ, ஒத்துக்கிறேன் ப்ரோ. ரெஸ்ட்டும் போறதுல கூட உங்களுக்கு வராது ப்ரோ. கேமரா என்ன பாத்தியா ஆஸ்திரேலியாக்கார அடினா அது எந்த சட்டை போட்டோம் உனக்கு தெரியும். நான் எவன் பேசிக்கலாம் போனாலும் வராது. கேளுங்க வராது, வருவாங்க. பாத்தியா ஆஸ்திரேலியாக்கார அடின்ட்டு அவனை தேடிட்டு இருக்கேன். பாத்தியா இந்தியாக்கார அடி, இந்தியாக்கார அடி பாத்தீங்கன்னா உருவில் பட்டேல் அடி. 6 பால் 6 மிஸ், 12 பால் 15, 11 பால் 50 மிஸ், 25 பால் 87 மிஸ். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இனிமே மேட்சே மிஸ் ஆயிருக்கும். நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம். ஹாப்பி. அது கொஞ்சம் தான் சிஎஸ்கேன்னா அப்படிதான் ப்ரோ. இன்னைக்கு ப்ரோ கொஞ்சம் இழுத்துட்டு போய் தான் ஜெயிக்க நினைக்கிறாங்க. ஈஸியா முடிச்சுக்கலாமோ தோணுது. பட் என்ன பண்றது, விடுங்க. பரபரப்பான மேட்ச், ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. நான் தூபே அந்த காலகட்டத்தில் சொல்றேன் ப்ரோ. ஒரு காமன் மேன் தூபே செகண்ட் நீங்க பிச்சு செகண்ட் ஒரு ஐடியாவே பாத்திருக்கீங்களா? அங்கேயே எனக்கு கோபம் தெரியும். நான் உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் அப்செட் டென்ஷன் ப்ரோ. அந்த பேர் செகண்ட் ரன் அவன் கால குத்து அடிச்சுவேன். அப்படியே 7 தலைகாலாம் எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அதிக் பாண்டே ஏதோ காரணம் சொல்லி தான் ப்ரோ உட்கார வச்சிருக்கேன். தூபே உட்கார வச்சு நல்ல பிளேயர் கொண்டு வரலாம். நான் தூபே கிவ் அப் பண்ணல ப்ரோ. பட் அவர் கொஞ்சம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபீல்டிங்ல காட்டுறாரு. சில ஃபீல்டிங்லாம் விட்டு ஒரு ரன்லாம் ஓடினாங்க. இனிமேல் மொத்தம் தூபே வந்து விட்டு கொடுத்துல. பட் டீம் ஒரு நல்ல கடத்துல இருக்கிறப்போ ஒரு கேட்சாலே இப்போ தோத்துருக்காங்க. எல்எஸ்டி அவ்வளவு நடந்த உள்ள தூபே எல்லாமே தூபே தான் கத்துறாங்க. அடிக்கிறாரான்னு பாருங்க ப்ரோ. எனிவே நம்ம பையன் வீடியோ பாத்துக்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் பவுலிங் யூனிட் எப்பனா பாருங்க ப்ரோ. பவுலிங்ல ப்ரோ 6 ஓவர் 100 ரன் 24. ஓகே லாஸ்ட் 2 ஓவர் அடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க ப்ரோ, இது ஏதுடா பவுலிங் யூனிட்னா ப்ரோ. அதேதான் புரியல இல்லையா? ஆனா பேட்டிங் வேற மாதிரி. பேட்டிங் விட்டுங்க. ஜேமி ஓவர்ட்ட நிக்கிறான் இல்லையா ப்ரோ? அவனை என்ன ப்ரோ பண்ணாங்க? இன்னொருத்த கூட கம்பேர் பண்ணாங்க. இன்னொரு பிளேயர் எடுத்து அவர் சாதாரண ஒரு மீடியம் பேசும்போது ஆனா வேற மாதிரி பண்றாங்க. உயிரை குத்தி அந்த இங்கிலாந்து கிரிக்கெட் கொண்டு வராது ப்ரோ. அந்த அக்ரஷனு, அந்த வார்த்தை விட்டு அவனை ஆட விட்டு அடிக்க வைக்கிறது இருக்கும் ப்ரோ. டெஃபினட்டா பண்றாரு ப்ரோ. டெஃபினட்டா பண்றாரு. ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரோட கம்பேர் பண்ணாதீங்க. அவரோட ஒரு தனி ஸ்டைல்ல இருக்காங்க. டீம் வருது, டெஃபினட்டா நல்லது நடக்கும். பாத்துக்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ப்ரோ தமிழ்நாட்டுல மாற்றம் நடந்திருக்கு. ரொம்ப வருஷம் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டிவிக்கு. நான் சொல்றதுக்கு என்ன இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டிவிக்கு ஜெயிக்கணும். ஏன் 1 இல்ல 10 சீட்டுக்குள்ள ஜெயிப்பாங்க. கூட சண்டை போட்டா எனக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஏன் சொன்ன மீடியா, நான் மீடியா அலையிறது காட்டல. அந்த மாதிரி ஒரு அலைய மீடியா காட்டல. நான் அதுல ஒரு கலாய்ச்சிட்டேன். அதுக்காக விஜய் பிடிக்காத கிடையாது. ஒரு புதிய ஆட்சி, புதிய சிஎம், எனக்கு ஏதோ எங்க வாழ்க்கையில புதுப்பொலிவு நடந்திருக்க மாதிரி இருக்கு. எங்களுக்கே ஒரு எழுச்சி உண்டான மாதிரி இருக்கு. அவர் முதல்ல வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். அப்படியே நல்லது நடக்கட்டும். அப்படியே போட்டு வைங்க ஜெய்ஷா காதுல. இந்த வருஷம் ஒரு கப்பு கொடுக்குது நமக்கு. திரும்ப திரும்ப இதான் கேக்குறீங்க ஐயா. இந்த கேள்வி கேக்குறீங்களா? இந்த ஒரு தப்பு இல்லை. வராமடா இது இப்போ இருங்கடா. ஓகே, அதாவது
இந்த கேள்வி திரும்ப கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நீங்க போட மாட்டீங்க, இப்ப கட் பண்ணிட்டீங்க. சில பேர் இல்ல, ஒரே ஒருத்தன் நான் வந்து அசிங்கமா தப்பேன். ஏன்னா தோல் மேல கை போட்டு வேணாம் நட்பா இருப்போம், இதுக்கு மேல வேணாம்னா திரும்ப திரும்ப அந்த அம்மாவை அப்படி சொல்லிட்டான். என் உள்ளம் தாங்குமா, என் இதயம் தாங்குமா? அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டனா இல்லையா? உங்ககிட்ட கூட தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டனா இல்லையா? இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? ஆனாலும் 10 பேருக்கு நான் சோறு வாங்கி கொடுப்பேன். என்னது சிஎஸ்கே தோத்தா, இது என்னது ப்ரோ? இதெல்லாம் என்ன 10 பேர் ஏடா 10 பேர் சோறு வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் தோத்து பண்ண போறேன். ஏடா நான் 100 பேர் சோறு வாங்கி தரேன்டா, அவன் எவ்வளவு டிக்கெட் கொடுத்து பாக்குறான், அதெல்லாம் தப்பு ப்ரோ. நீ திரும்ப திரும்ப ஏன் பிரச்சனை கிரியேட் பண்ற? அவன் திரும்ப நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்க எல்லாரும், அந்த பர்சன் இந்த வீடியோல திரும்ப கனெக்ட் ஆகும். பாத்தீங்களா என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க? வேணாம் ப்ரோ, நாங்க திரும்ப திரும்ப அதான் சொல்றோம். இவங்க எல்லாம் என்ன சொல்றோம்? வீடியோ பார்த்து இந்த ஏகநாதர் கூறி மாதிரி கத்திட்டு இருக்கானோ, இந்த விசிலத்து இப்படி காதுல ஊதுனா என்ன பண்ணுவேன்? செவல் மேல வைப்பேன். நான் செவல் மேல வைக்கல, அமைதியா போனேன். புரியுதுங்களா? இது பாருங்க, இவர் தான் வாய்ஸ் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட். பாத்துக்க இந்த மாதிரி சில ஃபேன்ஸ் பண்றதுனால எல்லா ஃபேன்ஸும் கேக்குறாங்க. அதான் சொல்றேன். டேய் எப்படா உனக்கு தப்பா பேசுற? அவரே சொல்லிட்டாரு, அவருக்கு கேட்ட பேர் நான் என்ன கேக்குறேன் ப்ரோ, மேட்ச் இருக்கா வந்து பாரு, புரியுதா? இல்லன்னா நான் வராத சொல்ல, பிரச்சனை இருக்காது. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸா திருத்த போறேன். இது என்ன இல்ல ஃபாதரா நீ? போக மாட்டேன். எங்க அம்மா அதிகமா துட்டு கொடுக்க ஸ்வைட் அடிக்கிறேன், புரியலையா? ஏதோ எத்துக்கினதுக்கு வர்றேன். ஆனா நீ எல்லா மேட்சும் வந்து உட்காந்து எதுக்கு பிரச்சனை ப்ரோ? நான் என்ன சொல்றேன் இப்போ அவருக்கு சொல்றேன், நான் ஏன் அவர் ரிப்ளை பண்றதுல திரும்ப அதே கண்டென்ட் ஆகுறாரு. நம்ம என்ன சொல்ல வரலாம் கிடையாது. அவருக்கு ஒரு 16 ஆதரவாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல ஃபேக் ஐடி ஆதரவாளர்கள் எனக்கு தெரிஞ்சு அவரே கிரியேட் பண்ணி அவரே போட்டு பாருங்க, இல்ல இல்லையா? ஆனா நான் என்ன சொல்றது, என்ன எவ்வளவோ ஆபாசமா திட்டாங்க, ஏதோ தெரியாம திட்டாங்க, வீடியோ ஏதோ ஃபுட்டேஜ் பார்த்து திட்டாங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், எனக்கு இந்த கூவம் நதிக்கு வரம் தான் அந்த ஒரு நதிவாரம் தான் அந்த பிரச்சனை உருவாச்சு. ஃபுட்டேஜ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை ஒருத்தர் குத்துருக்காரு, அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபுட்டேஜ் கிடைக்கும் போது எனக்கு ஆதரவா நில்லுங்க. நான் ஏன் இன்ன வரையும் அதை பெருசாக்கலாம், அந்த திரும்ப திரும்ப சொன்னா கொஞ்சம் மிகுதியா இருக்கும். அந்த பையனோட கெரியருக்காக நான் பாக்குறேன். நான் திரும்ப சொல்றேன், அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அந்த பையன் பண்ணது தப்பா இல்லையா? நீங்க உங்க மனசாட்சி விட்டு சும்மா ஓரமா இருந்த ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ விசிலத்து காதுல ஊதி அவன் பர்மிஷன் மீறி செல்ஃபின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு ஓடுறேன்னா, நான் டே தம்பி நின்றான் சத்தியமா தான் சொல்றேன். இது எந்த கடவுளா எடுத்துக்க, புரியுது இல்லையா? நான் முஸ்லீம் கிடையாது. லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது என்ன அர்த்தம்லாம் தெரியாது, ஏன்னா அந்த யுவன் சங்கர் ராஜா பாட்டுல வரும். அந்த வார்த்தை மீது சத்தியமா சொல்றேன், டே தம்பி நில்றா ப்ரோ, சத்தியம் சொல்லுவேன். அவன் நிக்கல ப்ரோ, என் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு. அதனால தான் டே 49 நின்னேன். ஏன் இன்ஸ்டிங்க்ட் அதான் சொல்லும் பிரெயின், அந்த ஷாட்ல அவன் நிக்க வைக்கணும். அவருக்கு அதில் இவங்க யார் அவரா அப்படியே பேசிட்டே இருக்கு, சந்தோஷமா இருக்கு, விடுங்க பேசிட்டே இருக்கு, விடுங்க. நான் இது மேல அவருக்கு ரெஸ்பான்ஸ் அவரை கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, வேணாம் ப்ரோ. உங்களுடைய கருத்து இருந்தா சொல்லிட்டு போறேன். நேர்ல பாக்கல, ரீல்ஸ்ல பாக்காத அப்படி சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு என்ன ஒரிஜினல் ஐடி, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரிஜினல் ஐடி வாங்க. என் டீம் நான் சப்போர்ட் பண்றேன். கப் நாங்க அடிக்க சொல்ல தப்பு இல்ல. நல்லா அடிங்க, நல்லா விளையாடுற சரி, அதோட அடிப்போம் சொல்றது நான் தப்பு இல்ல. அதனால உயிர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. தேங்க் யூ உரியல் பெல்ட் அடிச்ச நாக்குக்கு ரன் ரேட்டுக்கு ஆடி இருக்குமா ஆடி இருக்க கூடாது, அதை மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் வருத்தமா இருக்கு. ருத்ராஜ் கிட்ட போன் நம்பர் இருந்தா கூட நான் வாங்கி தரேன். இல்ல நான் கேக்குறேன், சவுண்ட் நம்பர் கொடுங்க. ரன் ரேட்டுக்கு 50 நோட் 50 நோட் மாத்த முடியும் ப்ரோ. ருத்ராஜ் நம்பர் வேணா, சிவன் நம்பர் கொடுங்க. இல்ல இல்ல நோ, அதான் சொல்றேன். சாதி சர்மா தோனிக்கு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்து வச்சிருக்காங்க. 20 பால் 20 ரன் 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்கான். நீ ரொம்ப பேராசைப்படுற, இந்த அளவுக்கு ஆடி மேல வந்துட்டு இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்கு. அப்படி நினைக்காதீங்க, உண்மைதான். செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு உருவில் பட்டேல். என்ன பண்ணிருக்கணும், ரன் ரேட்டுக்கு ஆடி இருக்கு, ஆடி இருக்கணும். 2 பாயிண்ட்ஸ் ஆட கூடாது. அப்ப எனக்கு எவ்வளவு பிபி ஆடி இருக்கும்? எனக்கு லாஸ்ட் இப்படி குத்துறேன் என்ன பண்ண முடியும்? ஆடியன்ஸ்க்கு வியூவர்ஷிப் வேணா, அதனால லாஸ்ட் ஓவரே ஜெயிச்சோம். அப்படி இல்ல, நமக்கு மேட்ச் அதான் சொன்ன மாதிரி பவர் பிளே அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் யூஸ் பண்ண மறந்துட்டாங்க. நம்ம பவர் பிளே யூஸ் பண்ணா நடுவில் நம்மளும் லைட்டா மறந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. உருள் பட்டல் பேட்டிங்கு, சுரேஷ் ரெய்னா ஒரு நாக்கு அடிப்பார் தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்க. கண்டினியூஸா 6 போகும்போது சார்லி உட்கார்ல எல்லாம் ஏந்து நின்று கத்த ஆரம்பிச்சோம் ஜாலியா. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா அந்த ஆயுஷ் மாத்திரை இல்லாத கேப் வந்து அவரு பக்காவா ஃபீல் பண்றாரு. போன மேட்ச் சரி, இந்த மேட்ச் சரியா, இன்டென்ட் நல்லா இருக்கு அவர்கிட்ட. மாடர்ன் டே கிரிக்கெட் ஆட தெரியாது சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. மிடில் ஆர்டர் பெருசா ஃபெயில் ஆகல ப்ரோ. இன்னைக்கு பிரீவிஸ் தவிர இது எல்லாருமே நல்லா தான் ஆனாங்க. ஸ்லோ ஆடுறாங்க, அது ஒரு காரணம் தான்.
மேபி கார்த்திக் சர்மாவுக்கு ரோல் உருள் பட்டேல் மாதிரி ஒரு ரோல் மாத்தினாங்கன்னா, ஏன்னா கார்த்திக் சர்மா வந்து வரும்போது ருத்ராஜ் கைகோட் வந்து பரவாயில்ல நீ பொறுமையா ஆடுன்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாரான்னு தெரியல. அதனால அவர் பொறுமையா போயிடுறாரு. ஏன்னா அதான் எல்லாம் இப்போ நடந்த ஒரு 3 மேட்சா 2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அதுல பார்ட்னர்ஷிப் போறது ருத்ராஜும் கார்த்திக் சர்மாவும் தான். ஸோ அவர் சொல்லிடுறாரு என்னன்னு தெரியல, பொறுமையா போலான்ட்டு. அதனால பொறுமையா எடுத்துன்னு போறாங்க மிடில் ஆர்டர். இன்னைக்கு ஒன்று விட்டாரு. ஆக்சுவலா கேட்ச் இல்ல, ஃபீல்டிங் இன்னைக்கு ரொம்ப தடுமாற்றமா தான் இருக்கிறாரு. அதுவும் சப்ரா சூப்பரா, அதுக்கு பதிலாக தான் இன்னைக்கும் அன்னைக்கு போய் சப்ஸ்டியூட் சப்ரா இன்னைக்கு வந்தாரு. அழகா ஒரு கேட்ச் எடுத்துட்டு கையை தூக்கிட்டு ஓட்டு போயிட்டாரு. அவரும் இன்னைக்கு தான் அடிச்சுக்கிறாருன்னா, லாஸ்ட் ஓவர் ஃபேஸ் இல்ல, ஃபேஸ் தான் இன்னைக்கு அது வந்திருக்காது. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ண காரணம் மார்க்கம் இருக்காரு, ஸ்லாட்ல போடுவார் நமக்கு அப்படின்றதுனாலதான் வெயிட் பண்ணாரு. ஸோ வெயிட் பண்ண பலன் கிடைச்சிச்சு. ஹர்திக் பாண்டியாவும் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஹர்திக் பாண்டியாவும் தாராளமா ட்ரேட் பண்ணலாம், வந்து பாக்கட்டுமே, நல்லதா இருக்கும். ஆனா கோவப்படாம இருந்தா சரி பாண்டியா. பவுலிங் நான் ஆரம்ப காலத்துல சொல்லுகிறேன், நல்ல பவுலிங் தான், நல்லா ரொட்டேட் பண்ணா பாருங்க. 240 போக வேண்டிய ஸ்கோர் 200 சுருங்கினதே பெரிய விஷயம். ஏன்னா பவர் பிளேல அந்த அடி வச்சாங்க நம்மள. நான் மேட்ச் முடிவு பண்ணேன், பவர் பிளே தாண்டி இவங்க அவுட் என்னன்னா முடிஞ்சிச்சு இவங்க கதை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நடந்தது, பவர் பிளே தாண்ட முடியல அவனால. 3-2 ஜெயிச்சா கூட போலாம், ஆனா ரன் ரேட் இல்ல நம்ம கிட்ட. அதனால 3-3 ஜெயிச்சா கம்ஃபர்டபுளா உள்ள போலாம். பயங்கரமா இருக்கு. அவரே வெளியே வந்து இன்னைக்கு உருவில் ஆனதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருந்த மாதிரி தான். ஃபேனா தோனி இல்லாதது ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ, ரியலி. ஏன்னா தோனி வந்து ஒரு கீப்பிங் பின்னாடியோ இல்ல டக் அவுட்லயோ இல்லாதது எல்லாருக்குமே ஒருத்தம் தான். ஆனா அவர் இல்லாததும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா கேமரா போக்கஸ் அங்கேயே இருக்கும், அவர் வராது, அவாய்ட் பண்றதும் நல்லது தான். இருந்தாலும் ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா தான் இருக்குது. எல்லாருக்கும் சூப்பரா எடுத்துட்டு போறாரு. கடந்த ஒரு 6 மேட்சா சூப்பரா கேப்டன்சி பண்றாரு. அதான் போய் பேசுறாரு, பவுலர்ஸ் கிட்ட பேசுறாரு, ஃபீல்டர் கிட்ட பேசுறாரு. சஞ்சு சாம்சனும் இப்போ வந்து ஃபீல்டிங் வந்து இங்க போ அங்க போன்றாரு. ஸோ நிறைய இன்புட் எடுத்துக்கிறாரு சஞ்சு சாம்சன். 6 வருஷம் கழிச்சு 180 அதுதான் எப்பப்பெல்லாம் வந்து நம்மள வந்து இது சரியில்லை அது சரியில்லை நீ வேஸ்ட்னும் போது அங்க வந்து நிக்கிறோம் தெரியுங்களா, அதுதான் மேட்ரு. இன்னைக்கு உருவில் பட்டேல் தான் அதை நிரூபிச்சு காட்டினது. இன்னைக்கு கூட வீடியோ இருக்குது, நான் எடுத்து காட்டல, ஆனா பாவம் அது பிரைவசி இஷ்யூ ஆயிடும். இன்னைக்கு கூட முன்னாடி 2 பேரு உருவில் பட்டேல் அடிக்க ஆரம்பிச்சுன்னா பாயிண்ட்ஸ் லெவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க 2 பேரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா சரி, அதான் பயம் வருது இல்ல இப்போ. இந்த மாதிரி டாக்ஸிக்கான சில பேர் பண்றதால மொத்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இதாவுதுன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா. அதுவும் இங்க ஒருத்தர் சுத்துறாரு ஃபேக்கா, உங்களுக்கு தெரியும். அவரை வெளியே அனுப்பிச்சாலே பாதி பிரச்சனை குறைய. பாருங்க கொஞ்ச நாளா வராம இருக்காரா, எல்லாமே ஸ்மூத்தா போதா. அதுதான் ஒருத்தர் 2 பேரால அது. ரெக்கார்ட பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஆர்சிபி தான் அதிக ரெக்கார்ட் வச்சிருக்காங்க சிஎஸ்கே ஓட. என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காரு சொல்லுங்க பாக்கலாம். என்ன ரெக்கார்ட் வச்சு அவரே சொல்லுங்க, என்ன ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு சொல்லுங்க. மைக் சொல்லு பாத்தீங்களா ஏங்க, எலசுல இருந்து பெருசு தெரியும் நாங்க யாருன்ட்டு. அதனால அவர் சொல்றதுன்றதுனால அது உண்மையாடாதுல. அப்படியே இருந்தாலும் 17 வருஷமா அந்த ரெக்கார்ட்ல வச்சு என்ன பண்ணாங்க, பூட்டி தான் வச்சிருந்தாங்க சாவில. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சேஞ்ச் பண்ணா சிஎஸ்கே பெட்டரா பண்ணலாம் என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் சிஎஸ்கே பெட்டரா பண்ணலாம் என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு விஷயம் சிஎஸ்கே பண்ணனும்னா அதுதான் ப்ரோ, பவர் பிளே இன்னைக்கு யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிடணும். மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சமே பிக்கப் ஆகும். ஒருத்தர் நில்லுங்க, இன்னொருத்தர் அடிக்க விடுங்க, ஃப்ரீடம் கொடுங்க, அந்த ஃப்ரீடம் கொடுங்கன்ற. சர்ஃப்ராஸ் வரலாம், என்னோட சர்ஃப்ராஸ். அவரு அந்த ஆறுனா ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 30 ரன் அடிச்சுட்டு போயிடுவார். 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சாலே போதுமே நமக்கு. இந்த மாதிரி நம்ம தடையினது. இப்போ அந்த 10 பால் 20 ரன் வந்திருந்தா இன்னைக்கு அதாவது இவ்வளோ லேட்டா மேட்ச் முடிஞ்சிருக்காது, 19 வரை வந்திருக்காது. சான்ஸ் கிடைச்சிருக்கும் நமக்கு சீக்கிரம் ரன் ரேட் ஏற்றத்துக்கும். ஸோ அதனாலதான் ப்ரோ மிடில் ஆர்டரும் கொஞ்சம் அந்த ஒன் டவுன் இருக்கிறது சரி. அதே மாதிரி வந்து நான் கூட யோசிச்சேன், இன்னைக்கு ஏன் ப்ரீவியஸ் வந்தாருன்ட்டு. ஸ்பின் போடும்போது ப்ரீவியஸ் ஏன் வராரு தெரியல. ஏன்னா தூபே இருந்தீங்கன்னா அப்பவே மேட்ச் முடிச்சிடலாம். அதுதான் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் தான். அப்பவே மேட்ச் முடிக்கிறத வந்து கொஞ்சம் இழுத்துலாம், சரி பொறுமையா போலாம் மாதிரி போறாங்க. பொறுமை வேண்டாம், இனி பறக்கு தூள் பறக்கலாம். பிரசாந்த் வீரா ப்ரோ அதான் ப்ரோ ஸ்லோவா ஆடுறாரு, ஆனா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காருன்னா இல்ல. அவர் வந்து ஓகே கேம் எடுத்துட்டு போறாரு, அது வரைக்கும் ஓகே. அதுதான் ருத்ராஜ் அங்க பக்கத்துல இருக்காரு, அது அந்த ரோல் அவர் பண்ணிட்டோம். நீங்க ஆடுங்க, ஃப்ரீடமா ஆட்டும். மேட்ச் சூப்பரா இருந்தது. எப்படி மெஜாரிட்டி காட்ட மாட்டோமா, கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா இருந்தோம். அதே மாதிரி மெஜாரிட்டி காட்டணும். ஐயோ மெஜாரிட்டி ரன் ரேட் எங்கேயோ போகுதுடா, அப்படியே சந்தோஷத்துல ஒரு பறவைல எப்படி
பருந்து அழகா சிஎஸ்கே அப்பா டாப் வரண்டா 2 ரைட்டு குவிஞ்சிருதா நினைச்சு போனோம். பாத்ரூம் வரத்துக்குல டப்பு 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 என்னடா மெஜாரிட்டி எங்கடா இங்க இருந்து பேட்ஸ்மேன் போயிட்டான் ப்ரோ அவுட் ஆகி சொல்றான் ஒருத்தன். நான் மெஜாரிட்டி காட்ட மாட்டாங்களா போவாதா 6 போவாதா. தூபே வந்து சில தடுறாப்புல அவ்வளோ குனிய கூட முடியல போல இருக்குது. தடுறாப்புல எப்படியோ ஆரிச்சாமி ஒரு ஏரிச்சாமியா 6 அடிச்சிட்டாரு. இது சிஎஸ்கே இப்ப நல்லா நான் சொல்லிட்டு இருக்காங்க டோனி இல்லைன்னா சிஎஸ்கே வேஸ்ட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. டோனி இல்லைன்னா சிஎஸ்கே வேஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டோனி வந்து இல்லாமலே காமிச்சிட்டாங்க. சிஎஸ்கே யார் இல்லாம இருந்தாலும் கம்பேக் கொடுக்குதுல ஒரு இது தலை மாஸ்டர் பிளானிங் போட்டாரு. அவர் யோசிச்சாரு நான் இருந்தா தானே இது பண்ண ஒரு ஃபியூச்சரை உருவாக்கி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ டோனி இல்லாம நம்ம எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியும். டோனி வந்து ஒரு இன்டென்ட் நம்ம கொடுத்து வச்சிருக்காரு. அடுத்து டாப் 2 டாப் 3 நம்ம தான் கஷ்டமா தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா நம்ம ஃபியூச்சரை பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் தான் பார்க்கணும். இப்போ டோனி நான் 44 45 ஆயிடுச்சு. இதுக்கு மேல வரவாரா அடுத்த வருஷம் வருவானா ஒரு கேள்வி அரசியல் வேற ஸ்போர்ட்ஸ் வேற புரியுதுங்களா. அரசியல் வந்து ஸ்போர்ட்ஸ்ல சேகோட ஆயிட்டான் கூட அதை பத்தி நம்ம பேச ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு என்ன நடக்குது. நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம சாட முடியும். இவங்க வந்து காப்பாத்தவங்க உங்க ஆட்சியில உட்காந்து யாருமே அப்படி இல்லை. நம்ம ஒழிச்சாதான் தலைவலியில சொன்னா வாழ வீடு அது மாதிரி போயிட்டே இருக்கணும். அவரு உருவப்பட்டிருக்குள்ள இதை பேய்கி புஞ்சிச்சு அவருக்கு ப்ரோ. அண்ணாபல்ல 2 வச்சுக்கின்னு இந்த வேப்பல வச்சு ஆடுவாங்களே அது மாதிரி அண்ணாபல்ல உருன்னு உருவி விட்டாப்புல பேட்டே உருன்னு போறோம் போல அச்ச பால்ல எல்லாம் 6 போகுது சுத்தி காமிச்சா எங்களுக்கு மைக்கமே வந்துச்சு. ப்ரோ மைக்கமே வந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல பிபி மாட்டுல இல்ல போடாம எப்படா சங்கீத நாடங்கள் அது மாதிரி ஒரு லைன் போய் 6 போக மாட்டோம் லாஸ்ட்ல 6 அடிச்சு முடிச்சு சிஎஸ்கே எப்படி நம்ம ஸ்பெஷல்லே வச்சு டப்புன்னு தூக்கி கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்துச்சு. டாப் 2 வந்தாச்சு. சில பேர் ஒரு ரெட் கலர் சோக்கா சொன்னாங்க. அந்த அவங்க அந்த நண்பருக்கு அந்த டீமுக்கு சண்டைக்கு வாங்கடா வந்தாச்சுடா. அவங்க எங்க ஏரியாவுக்கு உங்க ஏரியாக்கே வந்து டாப் 4க்கு மேல வாங்கடா. டாப் 4க்கும் வந்தாச்சுடா வாங்கடா வெயிட்டிங்கடா கப்பு லோடிங்கடா. ஆமா ப்ரோ மேட்ச் பார்த்தா யார் வந்தாலும் பார்க்கலாம். சென்னை தான் அது ஃப்ரெண்ட்லி நட்பு தான். யார் வந்தா பார்க்கலாம். ஏன்னா ஒரு செயல் பண்றான் சில பேர் இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி பண்றான். எதுக்கு அது மாதிரி பண்றீங்க மேட்ச் ஆனா உங்க உள்ள வச்சுங்க நீங்க சொல்லுங்க நாங்க எதனா அது மாதிரி பண்றோமா ஆர்சிபி மேட்ச் மட்டும்தான் நாங்க அது மாதிரி பண்ணுவோம். மத்த எந்த மேட்சுக்கு நாங்க பண்ணோம். சில மேட்ச் சும்மா வச்சோம் அப்படிதான் தேவையில்லாம நோண்டி விட்டு ஒரு கண்டென்ட்டுக்காக உருவி விட்டு இது பாருங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி ஒரு தப்பான ஒரு ஆங்கிள் காட்டிட்டு போறாங்க. ஆமா சிஎஸ்கேலயும் பண்றாங்க. நாங்க ஒத்துக்குறோம். மனசாச்சியா நாங்க ஒத்துக்குறோம் அது மாதிரி இருக்கு. இருந்தாலும் இதை கம்மி பண்ணோம் ப்ரோ. இந்த வார் வந்து ஏதோ போயிட்டு இருக்கு. அது வாரம் ஸ்டாப் பண்ணி ஒரு மேட்ச் ஒரு குட் கேமாக பார்க்கணும். வராங்க போறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கும். அதுக்கு தேவையில்லை. மேட்சா பாத்துருங்க. யாருமே கலாய்க்க தேவையில்ல. சும்மா 2 லைன் கலாய்க்கிறோமா. மும்பை மேட்ச் எப்படி நாங்க அவங்கள எந்த கான்ட்ரவர்ஷியும் இல்லாம ஸ்மூத்தா போகுது. இந்த டீம் தான் ஏன் எப்படி பண்ணுது. இந்த ஃபேன்ஸ் சில ஃபேன்ஸ் வந்து ஏன் நாங்க தான் இந்த கப்பு சின்ன இப்படி ஓவரா பண்றாங்க. எதுக்குன்னு புரியல. ஜெயிக்க போறீங்க நல்லா அண்ணா ஆட போறீங்க கப்பு உங்க டீம் தான் புரியுதுங்களா. அது தேவையில்லாம பண்றான். அவன் ப்ரோ அந்த ஆள் குனியா மாட்டான் ப்ரோ. குனிஞ்சே 3 ரன் ஓடிடுறானு ப்ரோ. ஆனா போன மேட்சே சொன்ன சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கோரி வச்சான் சேகாதீங்க. அதே மாதிரி சேகாம வச்சிருந்தாங்க சூப்பரா வின் பண்ணோம். எப்ப அவனை சேர்த்தோன்னே விட்டான் பால் பிடிப்பானோ சிரிக்கிறான் ப்ரோ விட்டுட்டுன்னு. எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. டேய் வெறுப்பாயிச்சியா இல்ல ப்ரோ அப்படிலாம் தப்பு. ட்ரேட் நமக்கு எவ்வளவு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துரு. சும்மா 2-3 மேட்ச் இல்லைன்னா நம்ம கலாய் வெறுப்புல கேட்ச் வரும். ஏன்னா கேட்ச் வந்து மேட்ச் வின் மாரி எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நம்ம டீம் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவங்கவுங்க இதுல இருங்க நாங்க இது பண்ணுவோம். சூப்பரா இருந்தது ப்ரோ. ஆனா அந்த 10 ஓவருக்கு உள்ள அந்த 5 ஓவர் என்ன 250 எல்லாம் போயிடும் ப்ரோ நினைச்சிருந்தேன். டப்புன்னு வந்து ஓவர் நல்லா ஓவரா சொரு விட்னே இருந்தாப்புல முடிச்சு விட்டாப்புல ஓவர் டென்னு நல்லா சூப்பரா பண்ணாங்க. ஃபீல்டிங் சும்மா 2 ஃபீல்டிங் தான் கொஞ்சம் சொதப்பிச்சு தவிர மற்றபடி நல்லா கம்பேக் கொடுத்தா நல்லா கண்டென்ட் பண்ணாங்க. இதே இன்டென்ட்ல போனா கன்ஃபார்மா நம்மளுக்கு தான் கப்பு.
ஸ்பின் வந்து அந்த மாதிரி மழை பெஞ்சுது கண்டிஷன் போன மேட்ச் எப்படி ஸ்பின்னு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. நம்ம சொல்ல முடியாது கண்டிஷன் எப்படி மழை பெஞ்சாலும் கண்டிஷன் திடீர்னு சொல்ல முடியாது. அதுக்கு வெதர் மாறும் டைம்ல நம்ம அது மாற்ற முடியாது. நம்ம சூப்பரா போச்சு. கார்த்திக் சர்மா மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாண்டுதான் பெட்டரா இருந்திருக்கும். ஊர்வில் பட்டோட பேட்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு டாப் 3 ஆர்டர்ஸ்லேயே நம்ம வந்து விளையாண்டு முடிச்சிடுறோம். நம்ம வந்து மிடில் ஆர்டர் பேட்மேன்ஸ்க்கு யாருக்கும் நம்ம வந்து சான்ஸ் தரதில்லை. ஸோ நம்ம இன்னும் மிடில் ஆர்டர் பேட்மேன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ராபப்ளி ஓவர் இறங்கிருக்கலாம் பிரசாந்த் வீர் பதிலாக. ஏன்னா ஓவர் நல்லா 6 ஹீட்டர்ஸ்னால பிரசாந்த் வீர் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம கப் அடிக்கலாம், நம்ம வின் பண்ணுவோம் கண்டிப்பா. விஜய் தான் ப்ரோ, விஜய் தான். பட் நம்ம இவ்வளவு லாங் இழுத்துட்டு போயிருக்கு தேவையில்லை. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் டிசப்பாயின்ட் பண்ண என்ன நல்ல தப்பு என்னன்னா எய்டம் மார்க்கிறோம் லாஸ்ட் ஓவர் கொண்டு வந்ததுதான் நினைக்கிறேன். ஆமாண்ணா, நம்ம வந்து முன்னாடியே முடிச்சிருக்கணும் இந்த மேட்ச். நம்ம வந்து ரன் ரேட் யாருமே பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணல. பட் இதுவும் நமக்கு வந்து ஒரு கத்துக்கலாம். நம்ம நிறைய இதுல இருந்து நம்ம நிறைய கெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்.